நெதர்லாந்தில் 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்னல் வெடிப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வுத்துறையான KNMI தெரிவித்திருப்பது உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. வாருங்கள் இதுகுறித்து பார்க்கலாம். ஐரோப்பா முழுவதும் வரலாறு காணாத அளவுக்கு வெப்ப அலை நிலவி வருகிறது. இதனால் நெதர்லாந்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியிருந்தது. இதையடுத்து அங்கு முதன்முறையாக கோட் ரெட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அதீத வெப்பமான சூழ்நிலையை தொடர்ந்து குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்ததை அடுத்து அங்கு வளிமண்டலத்தில் ஏற்பட்ட கடுமையான அழுத்த மாறுபாடுகள் மற்றும் காற்றில் இருந்த அதிகப்படியான ஈரப்பதம் ஆகியவை இணைந்து ஜூன் 28ஆம் தேதி ஒரு மகா மின்னல் புயலை உருவாக்கின. இந்த புயல் அதன் உச்சக்கட்டத்தை எட்டிய போது நெதர்லாந்து மற்றும் வடக்கு ஜெர்மனி ஆகிய பகுதிகளில் சுமார் 30 நிமிடங்களில் சுமார் 30,000 மின்னல்களை விட்டின. அதாவது ஒவ்வொரு நொடிக்கும் சுமார் 17 மின்னல் தாக்குதல்கள் அரங்கேறின. இதன் மூலம் 24 மணி நேர இடைவெளியில் மட்டும் துல்லியமாக 3,0137 மின்னல் வெடிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த தகவலை நெதர்லாந்து அரசு வானிலை ஆய்வு மைய நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நெதர்லாந்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு மின்னல் பதிவுகள் கணக்கிட தொடங்கப்பட்டதிலிருந்து அனைத்து தரவுகளும் முழுமையாக சேர்க்கப்பட்டதால் இந்த புயல் 5 லட்சம் மின்னல்களை தொட்டு புதிய சாதனை படைக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சுமார் 4 மணி நேரம் இந்த மின்னல் வெடிப்புகள் வானில் அழகாய் தோன்றினாலும் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு அச்சமூட்டுபவையாக இருந்தன.